ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 61. இதில் பெரிய மாயாவாதி ஆன யாதவ பிரகாசர் எப்படி ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர் இடம் சிஷ்யனாக சரண் அடைந்தார் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள திருப்புட்குழி என்ற ஊரில் யாதவ பிரகாசர் என்னும் அத்வைத வேதாந்தி வசித்து வந்தார். அவர் தம் சிஷ்யர்களுக்கு அத்வைத வேதாந்தம் பயில்வித்து வந்தார். இதனை அறிந்த இளையாழ்வார் யாதவ பிரகாசர் இடம் சென்று தாமும் வேதாந்தம் பயின்று வந்தார். இப்பொழுது இளையாழ்வார் சித்தி மகன் கோவிந்தன் இளையாழ்வாருடன் சேர்ந்து தானும் யாதவ பிரகாசர் இடம் வேதாந்தம் பயின்று வந்தார். மாயாவாதம் என்பது வேதங்களில் உள்ள வாக்கியங்களுக்கு பொருளை திரித்து கூறுவது அத்வைத மரபு ஆகும். அதனால் யாதவ பிரகாசரும் வேத வாக்கியங்களுக்கு திரித்து பொருள் கூறும்போதெல்லாம் இளையாழ்வாரும் மறுத்து செம்மை பொருள் இருக்க வலிந்து பொருள் கொள்ள வேண்டாமே என உண்மை பொருளை தெளிவுபடுத்தி வந்தார். அதை கேட்டு சீற்றங்கொண்ட யாதவ பிரகாசர் தான் சொல்கிறபடி கேட்பதனால் கேளும், இல்லையென்றால் இங்கு வர வேண்டாமென இளையாழ்வாரை கடிந்து வந்தார். அதனால் பின்னர் யாதவ பிரகாசர் தனக்குள்ளே சிந்திக்கல் ஆனார். இவரால் நம் மதம் அழிந்துவிடும், எனவே இவரை உயிருடன் விடுவது சரி கிடையாது. கங்கையில் மணிகர்ணிகா என்ற கட்டம் ஒன்று உள்ளது. அதில் விழுந்து இறந்தாலும் நல்ல பேறு பெறலாம். அதில் விழும்படி செய்வதற்கு புண்ணியமும் உண்டு. அதனால் அங்கு இளையாழ்வாரை அழைத்து போய் கங்கையில் தள்ளி கொள்ள வேண்டும் என முடிவு செய்து விட்டார். அதன்படி யாதவ பிரகாசர் கங்கா யாத்திரை புறப்படுவதாக கூறி சிஷ்யர்கள் உடன் புறப்பட்டார். இடையில் கோவிந்தரையும் இளையாழ்வாரையும் எப்போதும் சேரவிடாமல் கவனித்து கொண்டு விந்திய காடு வரை போனார்கள். இளையாழ்வாரை கொல்வதற்கு சதி செய்யவே இந்த கங்கா யாத்திரை என்பதை கோவிந்தர் மற்றவர்கள் மூலமாக அறிந்து மிக்க வேதனை அடைந்தார். எவ்வாறேனும் இந்த விஷயத்தை இளையாழ்வார்க்கு தெரிவிக்க வேண்டுமென துடிதுடித்து தக்க சமயத்தை எதிர்பார்த்து இருந்தார். மாலை நேரத்தில் அங்கு ஒரு இடத்தில் சிறுநீர் கழிக்க தாழ்ந்தார். அந்த நேரத்தில், இந்த யாத்திரை உம்மை கொள்வதற்காகவே, நீங்கள் திரும்பிவிட வேண்டும் என மணலில் எழுதி வைத்து சிஷ்யர்களுடன் சேர்ந்து கொண்டார் கோவிந்தர். இப்பொழுது இளையாழ்வார் இதை வாசித்து தெரிந்து கொண்டு அங்கேயே இடம் மாறி தங்கி காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டார். காடு ஆகையால் வழி தெரியவில்லை. பொழுதும் சாய்ந்து இருட்டு சூழ ஆரம்பித்து விட்டது. வழி தெரியாது திகைத்து நின்றார். இப்பொழுது இளையாழ்வார் கலங்கி நின்றபோது அவர் கலக்கத்தை போக்க இரட்சகனான எம்பெருமான் பிராட்டியுடன் வில்லியும் வில்லி அச்சியுமாக அவர் முன் தோன்றினான். அந்த காட்டில் அவர்களை கண்டதும் சற்று மனம் தேறி அவர்களை யாரென வினவினார் இளையாழ்வார். நாங்கள் காட்டில் திரியும் வேடுவனும் வேடுவிச்சியும் ஆவோம், காஞ்சிபுரம் போக புறப்பட்டோம் என்றார்கள். அதை கேட்டு மகிழ்ச்சி உற்றவராய் இளையாழ்வார், நானும் அங்குதான் போக வேண்டும், உங்களுடனே என்னையும் அழைத்து போவீர்களா என கேட்டார். அப்படியே ஆகட்டும் என்றார்கள் அவர்கள். இப்பொழுது இளையாழ்வார் அவர்களுடன் வழி நடந்தார். இருள் சூழ்ந்ததும் மூவரும் ஒரு மரத்தடியில் உறங்கினார்கள். அர்த்தராத்திரியில் வில்லியின் மனைவி தாகமாக இருக்கின்றதால் தண்ணீர் வேண்டுமென கேட்டால், பொழுது விடியட்டும், அருகில் இருக்கிறது கிணறு, தண்ணீர் கொண்டு வந்து தருகிறேன் என வில்லி பதில் சொன்னான். இதை கேட்ட இளையாழ்வார், ஐயா, மகா பாரிகளான இவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு கூட நான் உபயோகப்படவில்லையே என வேதனையோடு உறங்கி போனார். இப்பொழுது பொழுது விடிந்துவிட்டது. புல் இனங்கள் கூவின. கிணறுகளில் நீர் இழுக்கப்படும் ஓசை செவியில் விழுந்தன. அயர்ந்து தூங்கிய இளையாழ்வார் விழித்து எழுந்து மரத்தடியில் வில்லியை தேடினார்.
காண கிடையவில்லை. குரல் கொடுத்தார், பதில் இல்லை. சற்று நடந்து சென்றார். ஊர் ஒன்று காணப்பட்டது. அங்கே பெண்கள் பலர் கிணற்றில் நீர் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இளையாழ்வார் அதை கண்டு வியப்பு உற்றார். இது என்ன ஊர் என கேட்டார். அவர்கள் கூறினார்கள், ஓ பிராமணராக இருக்கின்றீரே, இது தெரியவில்லையா? அதோ புண்ணிய கோடி விமானம் தோன்றுகின்றதே, பேர் அருளாளன் சந்நிதி கண்டும் இது பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் என்பதை உணரவில்லையோ என கேட்டார்கள். சற்றே ஏறக்குறைய 750 மைல் தூரத்தில் யாதவ பிரகாசரை பிரிந்த இளையாழ்வாரின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாவினால் உரைக்கவோ நெஞ்சால் நினைக்கவோ இயலாது. வழி தெரியாத விந்திய காட்டில் வழி நடத்தியவர்கள் பெருமாளும் பிராட்டியும் என்று உணர்ந்து, ஓ ஐயகோ, அறியாமையால் அவரை இழந்தோமே என தவிப்பும், வழி நடத்தினரே என்று அவர் கருணைக்கு வியப்பும், என்பால் இவ்வளவு செய்தாரே என ஆனந்தமும் ஒருங்கே அடைந்தார். தாயாரின் தாக விடாயையும் தணிக்க முடியாதவனாக போனே என நொந்து கொண்டு தம் வீடு சேர்ந்தார். இப்பொழுது நடந்தது அனைத்தையும் அன்னையாருக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் கூறினார். பின்னர் திருக்கச்சி நம்பிகளின் நியமனப்படி தினந்தோறும் சாலை கிணற்றில் இருந்து பெருமாளுக்கு திரு ஆராதனைக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் கங்கா யாத்திரை போன யாதவ பிரகாசர் இளையாழ்வாரை காணவில்லை என அறிந்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் மேலுக்கு வருத்தமும் கொண்டவராக யாத்திரையை தொடர்ந்து சென்றார். இப்பொழுது யாத்திரையில் இருந்து திரும்பிய யாதவ பிரகாசர் காஞ்சியை அடைந்தபோது இளையாழ்வாரை கண்டு வியந்து போனார். வில்லியும் வில்லிச்சியுமாக பெருமாள் வழி நடத்தி காஞ்சிபுரம் சேர்ந்த விவரம் அறிந்து இளையாழ்வாரிடம் பெரு மதிப்பு ஏற்பட்டு விட்டது. யாதவ பிரகாசருக்கு மறுபடியும் தன்னோடு இளையாழ்வாரை சேர்த்து கொண்டு பாடம் நடத்தி வந்தார். இப்பொழுது வேதங்களில் உள்ள வாக்கியங்களுக்கு பொருளை திரித்து கூறுவது அத்வைத மரபு. அதனால் யாதவ பிரகாசரும் வேத வாக்கியங்களுக்கு திரித்து பொருள் கூறும்போதெல்லாம் இளையாழ்வாரும் மறுத்து வந்தார். இதனால் இளையாழ்வார் மேல் யாதவ பிரகாசருக்கு பயம் இருந்தது. இப்படியாக இருக்கும் அந்த சமயம் காஞ்சிபுரத்தை அரசு புரிந்து வந்த அரசன் மகளுக்கு பிரம்ம ராட்சசஸ் பிடித்து இருந்தது. எந்த உபாயத்தாலும் அந்த ராட்சஸை ஓட்ட முடியவில்லை. சிலர் மந்திரங்களில் வல்லவரான யாதவ பிரகாசரால் அந்த ராட்சஸை ஓட்டிவிட முடியும் என அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசனும் காவலர்களை அனுப்பி யாதவ பிரகாசரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். இப்பொழுது பணியாளர்கள் இந்த விவரத்தை யாதவ பிரகாசரிடம் தெரிவித்ததும் யாதவ பிரகாசர் தமது மாணவர்கள் உடன் அரசன் அரண்மனைக்கு வந்தார். அந்த பிரம்ம ராட்சஸை பார்த்து, ஓ நீ இந்த பெண்ணை விட்டுவிட்டு போய்விடுவாயாக என கூறி அதற்குரிய வேத மந்திரங்களை உச்சரிக்கல் ஆனார். உடனே அந்த பிரம்ம ராட்சஸ் கூறியது, ஏ யாதவ பிரகாசா, நீ உச்சரிக்கும் மந்திரம் நான் அறியாதது அல்ல என கூறி அந்த மந்திரங்களை கூறி காட்டி, நீ உன் ஜென்மத்தின் காரணத்தையும் அறிய மாட்டாய், என் ஜென்ம வரலாற்றையும் அறிய மாட்டாய். அப்படிப்பட்ட நீ போகச் சொன்னால் நான் போய்விடுவேனா என கூறியது. அதை கேட்ட யாதவ பிரகாசர், அதென்ன எல்லாம் உணர்ந்தவன், ஆனால் அந்த காரணத்தை சொல்லிக்காட்டு என்றார் அவர். இப்பொழுது ராட்சஸ் கூறியது, ஓ நீ மதுராந்தகம் ஏரிக்கரையில் ஓர் உடும்பாக இருந்தாய். அங்கு யாத்திரையாக வரும் பாகவத உத்தமர்கள் ஏரிக்கரையில் சாப்பிட்டு போகையில் சிந்திய பிரசாதத்தை நீ உண்டாய். பாகவத எச்சில் ஆகையால் மறு ஜன்மமான இந்த ஜென்மத்தில் பிராமண வித்வானாக பிறந்து விட்டாய். நான் முன் ஜென்மத்தில் பிராமணனாக அர்த்தலோப கிரியா லோபங்களோடு பணக்குறைவாக காரியங்களை குறைவுகளோடு யாகம் செய்தேன். அதனால் நான் இந்த பிறவில் பிரம்ம ராட்சஸாக பிறந்துவிட்டேன் என்றது அது. இப்பொழுது யாதவ பிரகாசர் கூறினார், ஆயின் யார் சொன்னால் நீ இந்த பெண்ணை விட்டு நீங்குவாய் என்றார். அதற்கு ராட்சஸ், உன் மாணவரில் ஒருவராக, நித்திய சூரிகளில் ஒருவராக,
சிவந்த மேனியோடு உயர்ந்தவரும் அழகியவருமாக முழங்கால் அளவு நீண்டன ஆக உள்ள புஜங்களை உடையவருமான அதோ நிற்கின்ற இளையாழ்வாரை காட்டி, அவர் தம் திருப்பாதங்களை என் தலைக்கு அணியாக சேர்த்தால் நான் இந்த பெண்ணை விட்டுவிட்டு நீங்குவேன் என்றது. அது உடனே யாதவ பிரகாசர் இளையாழ்வாரை பார்த்து, இந்த பிரம்ம ராட்சஸை போகச் சொல்லும் என்றார். இளையாழ்வாரும் அந்த ராட்சஸை பார்த்து, இங்கு நின்றும் நீங்கிப்போ என்றதும், அது உம்முடைய திருப்பாதங்களை என் தலைமீது வைத்தால் நான் நீங்கி போகின்றேன் என்றது. போவதற்கு அடையாளமாக அதோ எதிரில் இருக்கும் அரச மரக்கிளையை முறித்து கொண்டு போவேன் என்றது. அதன் விருப்பப்படியே இளையாழ்வாரும் செய்ய, அதுவும் தான் சொல்லியபடியே அரச மரக்கிளையை முறித்து கொண்டு அந்த அரசகுமாரி விட்டுவிட்டு நீங்கி போயிற்று. இதை கண்ணுற்ற அரசன் முதலானோரும் பெரு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அது முதல் யாதவ பிரகாசருக்கு இளையாழ்வாரை பற்றிய எண்ணம் ஆச்சரியத்தையும் மதிப்பையும் தந்துவிட்டது. இப்படியாக இருக்கும் சமயம் யாதவ பிரகாசரும் மீண்டும் ஒரு தடவை ஜீவனும் பரபிரமனும் ஒன்றே என கூறினார். இதற்கு இளையாழ்வாரும் இதை கண்டித்து ஜீவன் வேறு பரபிரம்மன் வேறு என கொண்டு விவரித்து கூறினார். இதனை கேட்டு யாதவ பிரகாசர் மிகவும் கோபம் கொண்டு, இனி நம்மிடம் வாசிக்க வேண்டாம், உன் புத்திக்கு தக்காரிடம் போய்விடு என கூறிவிட்டார். இப்பொழுது இளையாழ்வாரும் மிகவும் சந்தோஷத்தோடு யாதவ பிரகாசரை விட்டு நீங்கி இந்த விஷயத்தை தம் தாயாரிடம் தெரிவித்தார். இப்பொழுது தாயாரும் படித்தது போதும், திருக்கச்சி நம்பிகளை சேவித்து அவர் சொல்லியபடி செய்து கொண்டு இரு என கூறினாள் அவள். அதன்படி இளையாழ்வாரும் நம்பிகளை அடைந்து அவர் நியமனப்படி பேர் அருளாளருக்கு முன்பு போலவே சாலைக்கிணற்று தீர்த்தத்தை சமர்ப்பித்து வந்தார். இப்படியாக யாதவ பிரகாசர் இடமிருந்து இளையாழ்வார் விலகிய பின்பு யாதவ பிரகாசருடைய தாயார் வழக்கமாக தேவ பெருமானை சேவிக்க சந்நிதிக்கு வந்தபோது அவருக்கு பெருமானின் கடாட்சத்தாலும் திருக்கச்சி நம்பிகளின் பார்வையாலும் ராமானுஜ முனியிடம் நேர்ந்த அன்பு உரையாடலாலும் நம் யாதவ பிரகாசரும் இந்த விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தில் இறங்கினால் நல்லது அல்லவா என்ற எண்ணம் உதித்தது. இதை நினைத்து கொண்டே வரதராஜனை சேவிக்க அந்த வரதராஜனும் அவர் நினைப்பை ஆமோதித்தது போல நல்லது நல்லது என்று யாரோ பேசும் சொல் காதில் விழுந்தது அவளுக்கு. அதனால் சந்தோஷம் அடைந்த அவள் பெருமானை சேவித்துவிட்டு வீடு திரும்பி தனது மகன் யாதவ பிரகாசரிடம், ஓ நீயும் ராமானுஜனைப் போல குடுமி உடனும் பூணூல் உடனும் முக்கோல் தரித்து வைஷ்ணவ சந்நியாசி ஆவா என கூறினாள் அவள். இப்பொழுது யாதவ பிரகாசரும் அன்னையின் வார்த்தைகளை கேட்டு சற்று சிந்திக்கல் ஆனார். ஆரம்பத்தில் இளையாழ்வார் தன்னிடம் வேதாந்த விஷயங்களை கேட்டு வரும்போது தான் சொல்லிய வேதங்களின் பொருளுக்கு இளையாழ்வார் சொல்லிய நேரான அர்த்தங்கள் வித்வான் ஆகையால் தனது நெஞ்சில் ஓ நாம் பொய் சொல்லுகின்றோம் என்று உறுத்தி கொண்டு இருந்ததையும், இளையாழ்வாரை கங்கா யாத்திரையின் போது வேடனாக சீதாராமனே வந்து வழி நடத்தியதையும், பிரம்ம ராட்சசும் இளையாழ்வாரின் பெருமையை உணர்த்தி இருப்பதையும் நன்றாக நினைத்து பார்த்தார். அதனால் இப்போது தாயின் உரையும் நெஞ்சில் படவே அதற்கு சம்மதித்து விட்டார். ஆனால் குடுமையையும் பூணுலையும் விட்டவர்கள் பிராயச்சித்தமாக பூமியை வலம் வர வேண்டுமே. விருத்தாப்பியனான என்னால் எப்படி அது முடியும்? இதற்கென செய்வது என வேதனைப்பட்டார். அன்று இரவு தேவப்பெருமான் யாதவ பிரகாசர் கனவில் தோன்றி, ஓ கலக்கம் வேண்டாம், நமது ராமானுஜ முனியை ஒரு முறை வலம் வந்து அவர் தர முக்கோல் காசாயம் முதலானவற்றை பெற்று சந்நியாசி ஆகிவிடு என்று கூறி மறைந்து அருளினார். இப்பொழுது பொழுது விடிந்ததும் இரவில் கண்ட கனவினால் மனம் தெளியாமல் பெருமாளிடம் கேட்டு சொல்லும்படி திருக்கச்சி நம்பிகள் இடம் விண்ணப்பம் செய்தார். நம்பிகளும் பெருமாளிடம் விண்ணப்பிக்க பெருமாளும், ஓ நாம்
சொப்பனத்தில் சொன்னதை நம்பாமல் உண்மையிட்டு கேட்கின்றான் என்று அருள இதனை யாதவ பிரகாசரிடம் தெரிவித்தார் நம்பிகள். உடனே யாதவ பிரகாசரும் மனம் தெளிந்து ராமானுஜ முனியிடம் வந்து தண்டன் இட்டு அடியேற்கு முக்கோல் துவார ஆடைகளை தந்து சந்நியாசியாக்க செய்து ஆட்கொள்ள வேண்டும் என வேண்டினார். ராமானுஜரும் ஆயின் கழுவாய் பரிகாரம் பண்ண வேண்டும் என்ன. யாதவ பிரகாசர் பெருமாளின் திருவுள்ளத்தை கூறி ராமானுஜ முனியை வலம் வந்து வினயமாக நின்றார். முனியும் பிராயச்சித்தம் முன்னதாக சௌளம் உபநயனம் முதலான சடங்குகளை செய்வித்து பின் பஞ்ச சம்ஸ்காரத்தோடு திருதண்ட காசாயுதி யாதிகளை தந்தருளி கோவிந்த ஜீயர் என திருப்பெயரும் அருளினார். இப்போது ஆச்சாரியர் சிஷ்யரானது உலகிலேயே ஒரு அற்புதமாகும். கோவிந்தஜீயரும் ஆச்சாரியர் இட்டபடி இருந்தார். இப்பொழுது ராமானுஜ ஆச்சாரியர் ஜீயரை யதி தர்ம சமுச்சயம் என்னும் நூலை சாஸ்திர விரோதம் வராமல் செய்யும்படி நியமித்தார். கோவிந்த ஜீயரும் அவ்வாறு செய்து ராமானுஜரிடம் காட்ட முனிகளும் முற்றும் கடாட்சித்து பார்வையிட்டு சந்தோஷம் அடைந்தார். இதற்கு பின்பு கோவிந்த ஜீயரும் குறுகிய காலத்திலேயே பரமபதம் அடைந்தும் விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில புரோபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.